வணக்கம். என்னுடைய பெயர் கே ஜெயக்குமார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர். இந்த நாளிலே என்னுடைய அழைப்பினை ஏற்று இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடியதான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் மாவட்ட செயலாளர் வி விஜயபாலன் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் பசுபதியார் தனிப்படை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தோழர் அப்பாஸ் அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஸ்லேட்டர் நகர் பகுதியில் நான் பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வாழ்வுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இது அநேக மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கு நாங்கள் சான்றிதழ்கள் கொடுக்கின்றோம். அப்புறம் மே மாதங்களிலே வொகேஷனல் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னுமாக ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு கண்ணாடியின் விலை 35,000 ரூபாய். அப்பேற்பட்ட கண்ணாடிகளை அவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஒரு கண்ணாகவும் ஒரு காலாகவும் இருந்து இந்த சிறப்பான தொண்டினை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தொண்டினை நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்லேட்டர் நகர் பகுதியில் ஒரு சில நபர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது தொழிலாளர்கள் நல வாரிய அமைப்புக்கு ஒரு மொட்டை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், நான் பார்வையற்ற மக்களுக்கு முறைகேடாக உதவி செய்து கொண்டு இருக்கிறேன் என்றும், தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களை முறைகேடாக சேர்த்து அரசினுடைய உதவிகளை தவறாக பயன்படுத்துகிறேன் என்றும், ஒவ்வொரு பதவிக்கும் 1200 ரூபாய் பணம் வாங்குறதாகவும் என் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கின்றாங்க. ஆகவே இது அனைத்தும் மறுக்கத்தக்கதாக இருக்கிறது, பொய்யான குற்றச்சாட்டாக இருக்கிறது. என் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் ஊர் மக்களின் பெயரை பயன்படுத்தி ஊர் மக்கள் பெயரிலே ஒரு புகார் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதை நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் மீது யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பங்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். அவங்க எழுதின கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க என் மீது எழுதின அந்த கடிதத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே இப்பேற்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தகுந்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.